ஹூதிகளினுடைய செயற்பாடுகள் அதி தீவிரமாகவே இருக்கிறது. கடந்த சில நாட்களாக அமெரிக்காவினுடைய எந்த போர்க்கப்பல் செங்கடலை வந்தடைந்தாலும் அதனை சுக்குநூறாக ஆக்கிவிடுவதே அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு செயலாக அமைந்து கொண்டிருக்கிறது. அதே போல அவர்கள் மேலும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார்கள். இப்போது அவர்களினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்றால், இஸ்ரேலினுடைய அதாவது டெல்லாவி பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விமான நிலையங்களை குறிவைத்து அதனை முற்றாக அழிக்க வேண்டும் என்பதுதான். அதே போல அமெரிக்காவுக்கும் ஒரு முக்கியமான ஒரு தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் இறைவனுடைய ஒரு படை, எங்களை எந்த சந்தர்ப்பத்திலும் அழிக்க முடியாது என்கின்ற ஒரு ஸ்டேட்மெண்டை என்ன செய்திருக்கிறார்கள் ஹூதிகள் நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறார்கள். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். காசா மற்றும் இஸ்ரேல் தொடர்பான முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் ஒவ்வொரு நாளும் சுருக்கமாக தந்து வண்ணம் இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் மிக முக்கியமான விடயங்களை பகிர்ந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த விடயம் மிக கவலையான ஒரு விடயம். கடந்த 6 நாட்களாக காசாவிலே 270க்கு அதிகமான பச்சிளம் குழந்தைகள் மரணித்திருக்கிறார்கள். இவர்களுடைய விளைச்சித்தனமான தாக்குதலினால் என்கின்ற ஒரு செய்தியை இன்றைய தினம் வெளியிட்டிருந்தார்கள். அதே போல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அப்பாவி பாலஸ்தீன மக்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கப்படாத ஒரு காரணத்தினால் ஒவ்வொரு நாளும் அதிகமான மக்கள் மரணித்தவாறே இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியையும் இன்றைய தினம் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. நம் அனைவருக்கும் தெரியும், காசாவிலே போர் ஆரம்பிக்கப்பட்டது முதல் 2 தரப்பினர்களுக்கு மத்தியில் ஒரு சமரச பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இன்று வரை போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடுதான் கட்டார். இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் நேற்றைய தினம் திடீரென்று சிரியாவிலே இருக்கக்கூடிய கோயா என்கின்ற ஒரு பகுதியை மிலேச்சத்தனமாக தாக்கியிருக்கிறார்கள் இந்த இஸ்ரேலிய சிப்பாய்கள். சிரியாவிலே இருக்கக்கூடிய கோயா பகுதிகளில் இவர்கள் மேற்கொண்ட இந்த மிலேச்சத்தனமான தாக்குதலுக்கு எதிராக பல கண்டனங்களை இன்றைய தினம் கட்டாரினுடைய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டு இருக்கிறது. சர்வதேச சமூகமே இஸ்ரேலுக்கு எதிரான அதிகமான அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதிகமானவர்கள் முன்வாருங்கள், இந்த இஸ்ரேலுக்கு அழுத்தங்களை மேற்கொள்ள என்கின்ற ஒரு வன்மையான ஒரு கண்டனத்தை இன்றைய தினம் கட்டார் வெளியிட்டிருக்கிறது. அதே சமயத்தில் இவர்களுடைய சிரியாவினுடைய விளைச்சித்தனமான தாக்குதலுக்கு எதிராக ஹமாஸ் தரப்பும் அவர்களுடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். நம் அனைவருக்கும் தெரியும், ஹூதிகளினுடைய செயற்பாடுகள் அதி தீவிரமாகவே இருக்கிறது. கடந்த சில நாட்களாக அமெரிக்காவினுடைய எந்த போர்க்கப்பல் செங்கடலை வந்தடைந்தாலும் அதனை சுக்குநூறாக ஆக்கிவிடுவதே அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு செயலாக அமைந்து கொண்டிருக்கிறது. அதே போல அவர்கள் மேலும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார்கள். இப்போது அவர்களினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்றால், இஸ்ரேலினுடைய அதாவது டெல்லாவி பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விமான நிலையங்களை குறிவைத்து அதனை முற்றாக அழிக்க வேண்டும் என்பதுதான். அதே போல அமெரிக்காவுக்கும் ஒரு முக்கியமான ஒரு தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் இறைவனுடைய ஒரு படை, எங்களை எந்த சந்தர்ப்பத்திலும் அழிக்க முடியாது என்கின்ற ஒரு ஸ்டேட்மெண்டை என்ன செய்திருக்கிறார்கள் ஹூதிகள் நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறார்கள். நம் அனைவருக்கும் தெரியும், இந்தியாவிலே சங்கிகளுக்கு சார்பாக பல தொலைக்காட்சிகள் இருக்கிறது. அந்த தொலைக்காட்சிகளில் அதிகமான செய்திகள் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் அதே போல காசா மக்களினுடைய அன்றாடம் நடக்கக்கூடிய விடயங்களை மாற்றி அமைக்கக்கூடியதாகவும் அவர்களுடைய செய்திகள் அமைந்திருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், நேற்றைய தினம் ஹிந்துஸ்தான் என்கின்ற ஒரு சேனல் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். ஹூதிகளினுடைய பிரைம் லீடர் அப்துல் மலிக்கை அமெரிக்கா படையினர்கள் எலிமினேட் செய்து விட்டார்கள் என்கின்ற ஒரு செய்திதான். இது எந்த அளவு பொய் என்பது உலகுக்கே தெரியும். ஆனால் இப்படியான செய்திகளை சொல்லுகிற விடயத்தில் இந்த சங்கிகளுக்கு சார்பான இந்த தொலைக்காட்சிகள் மும்முரமாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் வாய்த்தர்க்கம் மூண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் அமெரிக்காவினுடைய உயர்மட்டம் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். நீங்கள் அமைதியாக இருக்க மாட்டீர்கள் என்றால் உங்களுக்கான தகுந்த பாடங்களை நாங்கள் மிக விரைவில் புகட்டுவோம் என்கின்ற செய்தியை அடுத்து ஈரானும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். நீங்கள் எங்கள் மீது கை வைத்தால் அதற்கான தகுந்த பாடங்களை நாங்களும் உங்களுக்கு என்ன செய்வோம், புகட்டிக் கொண்டே இருப்போம் என்று சொல்லிவிட்டு
ஈரானிடம் இருக்கக்கூடிய அதிநவீன மிசைல்களை மீண்டும் அறிமுகப்படுத்தி அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியை இன்றைய உலக ஊடகங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. எனவேதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ரமலானினுடைய இறுதி பத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த காசா மக்களுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் தொழுது துவா செய்து கொள்வோமாக.